காலம் கடந்து யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் மட்டுமே பண்ணுறோமா? நம்ம ஜாதகம், பர்சனல் ஜாதகம் ஷேர் மார்க்கெட்டில் பேசுமா? ஸோ பங்குச்சந்தையில் ஈடுபடுறவங்களோட ஜாதகம் அவங்கள ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வழிவகை செய்யுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் செய்யும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட இது சம்மந்தமாக வீடியோ போட சொன்னாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா? லாஸ் மட்டுமே ஆகுதா? நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லும் 95% ஆஃப் பீப்புள்ஸ் லாஸ் மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு சொல்லும். அப்படின்னு 95% ஆஃப் பீப்புளோட ஜாதகம் சரியில்லையானா சரியில்லை தான். ஏன்னா சில விளக்கங்கள், சில அஸ்ட்ராலஜிக் ரீதியாக உங்களுக்கு சில விளக்கங்கள் இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட நோக்கம். உங்கள் ஜாதகத்தில் சில விஷயங்கள் நான் குறிப்பிட போகிறேன், அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. யாரெல்லாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பல்சரி ஈடுபடுவாங்க? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், உங்கள் லக்ன புள்ளி, அதாவது உங்கள் ஜாதகத்தில் லான்னு இருக்கும். இந்த லால லக்ன புள்ளி அது என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். அது ராகுவோட நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் சதயம், சதய நட்சத்திரத்திலையும் திருவாதிர நட்சத்திரத்திலையும் சுவாதி நட்சத்திரத்திலையும் இந்த 3 நட்சத்திரத்தில் உங்களோட சந்திரன் இருந்தாலும், உங்களோட லக்ன புள்ளி இருந்தாலும், உங்களோட லக்னாதிபதி இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும், 3ன்னா லக்னம், சந்திரன், லக்னாதிபதி, இதில் 3ல் யாரோ ஒருத்தர் இருந்தாலும் நீங்கள் கம்பல்சரி ஸ்டாக் மார்க்கெட்டும் இல்லை, ஒரு ஸ்பெக்குலேஷனில், ஒரு சூதாட்டத்தில் நீங்கள் ஈடுபடணுங்கிறது விதி. இது நடந்தே தீரும். உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு டைம் நீங்கள் அந்த புள்ளியை தொட்டே தீரணும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட் வர்றவங்களுக்கும் இது பொது விதி. இது கம்பல்சரி உங்கள் ஜாதகத்தில் இருக்குதான்னு பாருங்கள். ரெண்டாவது, உங்கள் ஜாதகத்தில் கம்பல்சரி கோச்சார கிரகம் 7.5 சனியோ அஷ்டமச்சனியோ நடக்குதா செக் பண்ணிக்கோங்க. நடந்தால் கண்டிப்பாக லாஸ் ஆகும். அடுத்தது, உங்கள் திசையில் தசாபலன் நடக்கும்போது முக்கியமாக இதுதான், தவறான தசாபலன்கள் இது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா ஒரு அஸ்ட்ராலஜியில் போய் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ஜாதகத்தை காமிச்சின்னா அவங்களே சொல்லிடுவாங்க. 6, 8, 12 தசை போகுது அப்படின்னா, இல்லைன்னா தசாநாதன் 6, 8, 12 கூடியவங்கள சாரத்தில் இருந்தாலோ கம்பல்சரி லாஸ் மட்டும்தான் பண்ணுவீங்க, ப்ராஃபிட் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த சின்ன சின்ன விதிகள் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மீறி நம்ம எப்படி சொல்ல, உங்களுக்கு ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேயே வரமாட்டீங்க ஃபஸ்ட்டு. அப்போ நமக்கு டைம் சரியில்லை அப்படிங்கும்போது மட்டும்தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை நோக்கி நம்ம நகர்றோம். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் 95% ஆஃப் பீப்புள் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களே டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் ஜாதகத்தை பர்சனல் அனாலிசிஸ் பண்ணாமல், நீங்கள் 1000 அனாலிசிஸ் மார்க்கெட்டை பண்ணாலும் உங்களோட ஜாதகத்தில் ப்ராஃபிட் வருமா வராதா அப்படின்னு தெரியாமல் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் வரும். சரி, யார் தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, யாருனால தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா, சில விதிகள் இருக்குது. அதாவது உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபலன் போகணும். உங்கள் தசாநாதன் 6, 8, 12 கூடையவராக இருந்தால் அந்த தசாநாதன் நின்ற நட்சத்திர அதிபதியும் 6, 8, 12 நிற்கணும். அவரும் 6, 8, 12க்கு அதிபதியாகவே இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 1. ரெண்டாவது, உங்களோட தசாநாதன் 1, 4, 7, 10 கூடையவராக இருந்து அந்த தசாநாதன் நின்ற நட்சத்திர அதிபதியும் 1, 4, 7, 10 இருந்தார்னா ப்ராஃபிட் பண்ணலாம். ரூல் நம்பர் 3, உங்கள் தசாநாதன் 1, 5, 9க்கு அதிபதியாக இருந்து அந்த நட்சத்திர அதிபதியும் தசாநாதன் நின்ற நட்சத்திர அதிபதியும் 1, 5, 9 கூடையவராகவோ இல்லை ஒருவேளை 1, 4, 7, 10 கூடையவராக இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் வரும். அப்போ உங்களோட ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு இதை போய் எடுத்து பார்த்துக்குங்க. இதில் உங்களுக்கு உண்மையிலுமே இந்த புள்ளியில் இந்த கிரகம் நின்று தசை நடந்ததுனால் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ரெண்டாவது, இது மாதிரி சொல்லிட்டு இது சூதாட்டம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், புத்தியும் பார்க்கணும். புத்தியும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் டைம் ஏர்னிங்கை ஒரு 6 மாதத்துக்குள்ளே கூட ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அது எந்த 6 மாதங்களும் தெளிவாக வேலை செஞ்சு லேர்ன் பண்ணி அந்த 6 மாதம் கரெக்டாக உட்காந்திங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைனால்
கம்பல்சரி இங்கே லாஸ் மட்டும்தான் பண்ணுவோம். இன்னும் தெளிவாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஈடுபடுங்க. பண்ணாமல் தயவுசெய்து என்ன லேர்ன் பண்ணியிருந்தாலும் அங்கே ட்ரேடிங்கில் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் உங்கள் கையில் இல்லை, எல்லாமே அவன் கையில். அதாவது உங்களை லாஸ் பண்ண வைக்கிறது மட்டும்தான் அந்த கிரகத்தோட வேலையே. சரிங்களா? ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.